Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. ஹாய் மை டியர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொது தமிழ்ல இலக்க இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தோன்றதை பற்றி தான் பார்க்க போறோம். இப்போ அதுல இருந்து நமக்கு எக்ஸாமுக்கு எத்தனை வினாக்கள் கேட்பாங்கன்னா 10 வினாக்கள் நமக்கு கேட்பாங்கம்மா. அந்த 10 வினாக்கள்ல உள்ள ஒரு டாபிக் தான் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம். தமிழின் தொன்மை, தமிழின் சிறப்பு, திராவிட மொழிகள். இதுல இருந்து நமக்கு 3ல இருந்து 4 வினாக்கள் கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. சரியா? நல்லா பாத்துக்குங்க. தமிழ்நாடு தொன்மையும் சிறப்பும் வாய்ந்த ஒரு நாடு. முதல் மனிதன் தோன்றிய லெமோரியாவை மனித நாகரிக தொட்டில் என்று அழைக்கப்படுவர். இதெல்லாம் நம்ம 6th நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? முக்கியமானது, நல்லா பாத்துங்க. முதலில் மனிதன் தோன்றிய லெமோரியா கண்டத்தை எவ்வாறு அழைக்கிறார்கள்? மனித நாகரிக தொட்டில். அடுத்து பாருங்க, தமிழர்கள் அறத்தின் வழியே வாணிகம் செய்தனர். இதெல்லாம் அதாவது நம்ம தமிழின் தொன்மையை நம்ம அப்படி சொல்லிக்கிட்டே போவோம். ஒரு நாள் பத்தாது நமக்கு இல்லையா? அதுல அவ்வளோ ஒரு செய்திகள் இருக்குது. நம்ம அதுல இருந்து நான் கொஞ்சம் முக்கியமான செய்திகள் கூட தான் நான் எடுத்திருக்கேன் டாபிக்கு. அதை நல்லா தரவா படிச்சுங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து ஆகிய நாடுகளுக்கு அரிசி, மயில் தொகை, சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டன. அதாவது ஏற்றுமதி செய்யப்பட்டது. சரியாமா? அதாவது ஏற்றுமதி நமக்கு அப்பவே நடந்திருக்கு பாருங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே ஏற்றுமதிகள் நடந்திருக்குது. அது எந்தெந்த நாடுகள்னு உங்களுக்கு வேணா எப்படி வேணாலும் கேட்பாங்க. எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி வாணிகம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரோமாபுரி, எகிப்து, கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து ஆகிய நாடுகளுக்கு தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரிசி, மயில் தொகை, சந்தனம். சரியா? அடுத்து பாருங்க, தமிழர்களுக்கு சாவக நாட்டுடன் கடல் வாணிக தொடர்பு இருந்தது. தமிழகம் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் சிறப்பு வாய்ந்து விளங்கியது. அடுத்தது பாருங்க, பண்டை கால தமிழர்கள் வாழ்வில் இசை நமக்கு சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. மொழியின் சிறப்பு, இசையின் சிறப்பு, அதாவது தமிழின் தொன்மையில இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். சரியா? அடுத்து பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நரம்பின் மறை என்று தொல்காப்பியம் உரைப்பதன் மூலம் இசை இலக்கண நூல் உண்டென நம்மளால் அறிய முடியுது. சரியாமா? பாருங்க, நரம்பின் மறை எவ்வளவு ஒரு அழகா எடுத்து சொல்லிட்டாங்க பாருங்க நம்ம தமிழ் மொழிய. நரம்பின் மறை என்று, மறைனா வேதம் இல்லையா? நரம்பின் மறை என்று தொல்காப்பியம் இலக்கிய நூல், இலக்கண நூல் உரைப்பதன் மூலம் இசை இலக்கண நூல் உண்டென அறிய முடிகிறது. பழந்தமிழகத்தில் உள்பவரே உயர்ந்தோராக மதிக்கப்பட்டனர். அப்ப விவசாயிகள்லாம் ரொம்ப பெருமைப்படுத்துவாங்க. அதிகமா மதிக்கப்படுறவங்க யாருன்னா விவசாயிகள் தான். உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி எவ்வாறு கம்பர் கூறினார்னா என்று முல தென் தமிழ் முக்கியமானது. என்று தமிழை அழைத்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கம்பர் தமிழை எவ்வாறு அழைத்தார்? அதாவது உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி, முக்கியமான பாயிண்ட் தொன்மை கருதி. அதாவது கம்பர் தமிழை நிறைய சிறப்பிச்சு சொல்லியிருக்காரு, நிறைய பேர்ல சொல்லியிருக்காரு. இதுல நம்ம அந்த என்றமுல தென் தமிழ்ங்கிறத எப்ப நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா தொன்மை கருதி. தமிழை அதனின் தொன்மை கருதி எவ்வாறு சொன்னார்னா என்று முல தென் தமிழ் என்று கம்பர் கூறினார். மொழி கோட்பாடு என 13 கோட்பாடுகளை அறிவியல் தமிழர் முஸ்தபாவும் மொழி வல்லுநர்களும் வரையறுத்துள்ளனர். முக்கியமான பாயிண்ட் இதுவும். மொழி கோட்பாடு என்ன 13 கோட்பாடுகளை யாரு சொல்லியிருக்காங்க? அறிவியல் தமிழ் முஸ்தபா. இப்ப அறிவியல் தமிழர் என அழைக்கப்படுபவர் கேட்டு உங்களுக்கு ஆப்ஷன் கேட்டாங்கன்னா நம்ம முஸ்தபாவை சூஸ் பண்ணணும். மொழி கோட்பாடு என 13 கோட்பாடுகளை அறிவியல் தமிழர் முஸ்தபா வரையறுத்துள்ளார், மொழி கோட்பாட்டை வைத்து. சரியா? இது முக்கியமான ஒரு பாயிண்ட். முஸ்தபாவுடைய சிறப்பு பெயர் அறிவியல் தமிழர். இப்போ நம்ம தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற தகுதி எப்போ பெற்றுச்சு அப்படின்னா 2004 நடுவண் அரசு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்தது.
வல்லுநர்கள் போற்றி ஒழுகத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என முனைவர் எமினோ கூறுகிறார். இதுவும் நம்ம 10th படிச்சிருக்கோம் இல்லையா, முக்கியமான பாயிண்ட். யார் கூறுகிறார்? முனைவர் எமினோ கூறுகிறார். வல்லுநர்கள் போற்றி ஒழுகத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என கூறுபவர் யார்? எமினோ, டாக்டர் எமினோ, முனைவர் எமினோ. வல்லுநர்கள் போற்றி ஒழுகத்தக்க வழிமுறைகளை டேஷ் கூறுகிறது, எது கூறுகிறது என்று முனைவர் எமினோ கூறுகிறார் அப்படின்னா தொல்காப்பியம். எப்படி நமக்கு வினா கேட்டாலும் நம்ம கரெக்டா அதுக்கு ஆன்சர் எழுதணும். அப்ப ஒரு பாயிண்டையும் தரவா நல்லா டீப்பா புரிஞ்சு படிங்க, சரியா? இப்போ அடுத்த வகுப்புல நம்ம தமிழின் சிறப்பு பார்க்கலாம். சிறப்பு அடுத்து இன்னொரு டாபிக் என்ன இருக்கு? திராவிட மொழி குடும்பம், திராவிட குடும்பம் இருக்கு, அதை பார்த்துக்கலாம். ஓகே, நல்லா படிச்சீங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.